நேற்று போட்டிக்கு பிறகு இந்திய அணியுடைய நிலை எந்த இடத்துல இருக்கு? இப்பொழுது மேற்கிந்திய தீவுகள் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி 2-50 வெற்றி பெற்ற அணி. ஓட்ட சராசரி வேகம் எதுவும் இல்லை, அது இது எதுவும் இல்லை. இந்தியாவுக்கு ஓட்ட நிகர சராசரி வேகம் எப்ப தேவைப்படும் என்று சொன்னால் ஒருவேளை எனக்கு ஒரு சந்தோஷம், நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு அடியன்னு அடிச்சு இலங்கையும் இல்லாம பண்ணி ஒரு மாதிரி என்னடா சிம்பாவேன்னு இப்படி ஒரு அணியா மாறிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது சரியான இடத்துல போய் சிக்கிட்டாங்க. இல்ல, இன்று பாகிஸ்தான் ரசிகர்கள் மிக எதிர்பார்ப்போட இருப்பார். அதுதான் இங்கிலாந்து அணி வெற்றி பெற வேண்டும். இந்திய அணியிடம் நேற்று ஜிம்பாப்வே வசமாக மாட்டிக்கொண்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, நாணய சுழற்சியில வெற்றி பெற்றது ஜிம்பாப்வே. மாற்றி எடுத்து விட்டார்கள், அது எல்லோருமே பேசப்பட்டது. சூர்யாவும் அதிலேயே சொல்லியிருந்தார், தாங்களும் முதலில் துடுப்படுத்த விருப்பமா இருந்தோம் என்று. என்ன நான் நேற்று என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த போட்டியில நாணய சுழற்சியில இந்திய அணி வெற்றி பெற்றா முதல்ல துடுப்பாட்டத்தார தான் எடுப்பாங்க. எடுத்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. அதுதான் நேற்று இந்திய அணியினுடைய முழு நோக்கமாக இருந்தது. அதுதான் நாங்க எதிர்பார்த்தது. அது என்னமோ தெரியல, ஜிம்பாப்வே தான் நாணய சுழற்சியில வெற்றி பெற்றது. ஜிம்பாப்வே நினைச்சிருந்தா களத்தடுப்பை விட்டுட்டு துடுப்படுத்தாடி இருக்கலாம். துடுப்படுத்தாடி இருந்தா ஓட்டங்கள் வந்திருக்கும். இந்த ஓட்ட எண்ணிக்கை 200 கிட்டத்தட்ட நெருங்கினா அவங்களே ஒரு 220 ஓட்டங்களுக்கு மேல பெற வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஃபுல் ஃபிளட் பேஜ் விக்கெட்ஸ் போகல, இந்தியாவுக்கும் போகல, ஜிம்பாப்வேயும் போகல. ஜிம்பாப்வேயால இந்த அளவு தான் அடிக்க முடியும் என்ற அளவு ஓட்டங்களை தான் பெற்றுக்கொண்டார்கள். முதல்ல அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சிருக்கலாம், இந்தியா திரத்தி அடிச்சிருக்கும், போட்டி கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கும். இந்தியாவின் வெற்றியை மாற்றுவது என்பது கஷ்டம். இந்தியாவுக்கு நேற்று ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தது சந்திர. முதல் பேட்டிங் கிடைச்சது. நேற்று துடுப்பாட்டத்தில் மாற்றம் ஒன்று செய்தார்கள். சஞ்சு சாம்சனை மீண்டும் கொண்டு வந்தார்கள் அணிக்குள். எனவே ஆரம்ப துடுப்பாட்டத்தில் முயற்சி செய்கின்ற வேளையில் அதை பரீட்சிப்பதற்கு ஏதுவாக இலகுவாக அமைந்தது. நேற்று சஞ்சு சாம்சன் ஆரம்பத்தில் வந்து அடித்துக் கொடுத்தார். தொடர்ந்து ஓட்டங்களை பெறாமல் தடுமாறி கொண்டு வந்து அபிஷேக் சர்மா அரைச்சதத்தை பெற்றுக் கொண்டார். இப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய பேட்டிங்கை அப்படியே சரியா கொண்டு வந்து இந்தியா பிக்ஸ் பண்ணிட்டு, அதாவது பலமாக்கி விட்டார். அடுத்த மேற்கு தீவுகளுக்கான போட்டியில இது நிறைய வேலை செய்ய இதே துடுப்பாட்ட வரிசையோடு தான் செல்ல போகின்றார்கள். சகலருடைய ஓட்டங்களும் இருக்கின்றது இந்தியாவில். 24, 55, 38, 33, 50, 44 எல்லோரும் வெளுவெளு வெளுத்தார்கள். 256 ஓட்டங்கள் இந்த T20 உலகக்கிண்ண தொடரில் பெறப்பட்ட ஓட்டங்கள். இதுவரையிலான T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடரில் இலங்கை தான் 260 ஓட்டங்களை கொஞ்சத்துக்கு மிஸ் ஆயிட்டாரு. 4 ஓட்டங்கள் முடிஞ்சிருப்போம். கென்யா அணிக்கு எதிராக இறுதி நேரத்தில் அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் முடியாமல் போனது 256 ஓட்டங்கள். இப்பொழுது இது 2வது கூடுதலான ஓட்ட எண்ணிக்கை. என்னை பொறுத்தவரையில் ஜிம்பாப்வே தோற்றுவிட்டது. ஆனால் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது போட்டி. இல்ல, அதாவது நிறைய பேர் பேசிக்கொண்ட விஷயம் என்ன சொன்னா, என்னதான் ஜிம்பாப்வேயால இதை திரட்டி அடிக்க முடியாது அப்படின்ற நன்னில ஜிம்பாப்வேக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு 15வது ஓவர்லேயே வந்துட்டு. ஆனாலும் விக்கெட்டுகளை கொடுக்காம தொடர்ச்சியா இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர்களுக்கு சில நேரங்கள்ல சிவந்துவையோட பந்துக்கு 20 ஓட்டங்கள் கூட பெறப்பட்டது. ஒரு ஓவர்ல 2 ஓவர்லயும் 46 அந்த மாதிரி அடிக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த அளவுக்கு அந்த போராடக்கூடிய தன்மை ஜிம்பாப்வே அணியிட்ட. ஆட்டம் இழக்காமல் 97 ஓட்டங்கள், 59 பந்து, அதனால நல்ல ஓட்டம். 10 ஓவர்ல 100 அவர்ல மட்டும். அந்த ஒரு இது இலங்கை அணியா இருந்திருந்தா நீ நேற்று யோசிச்சு பாரு. இந்த ஓட்டத்தை பார்த்ததுல இருந்தே அப்படியே எல்லாத்தையும் தலைகளா மாத்தி இருக்கிறதையும் இல்லாமாக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு போய் கடைசியா இப்ப சும்மா இருந்த தலைவர் வளமையா கதைக்க மாட்டார், இப்ப நிறைய கதைக்க தொடங்கி இருக்கார். நாங்க அது தொடர்பா நிறைய தனி ஒரு வீடியோ செய்ய இருக்குது, இலங்கையை பேசுவோம். நேற்று போட்டிக்கு பிறகு இந்திய அணியுடைய நிலை எந்த இடத்துல இருக்கு? இப்பொழுது தென்னாப்பிரிக்கா அணி தெரிவாகிவிட்டது. நேற்று ஜிம்பாப்வே தோல்வி அடைந்ததன் பின்னர் ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு போட்ட வெளுத்து எதிர்பார்க்கல. உண்மையில மேற்கிந்திய தீவுகள் அடித்த அந்த ஓட்ட எண்ணிக்கை பெற்றதன் பின்னர் ஒருவேளை மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெறும் நம்பிக்கையும் எனக்கு. தென்னாப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய பலமான ஓட்ட எண்ணிக்கையை கொடுத்தாங்க. ஆனா அந்த ஓட்ட எண்ணிக்கை இப்படி தூசி மாதிரி தட்டி விட்டாங்க. டென்மார்க்கம் அடி வந்தவர்கள் எல்லோருமே சகலருமே போட அடித்து இலகுவா வெற்றி பெற்றதும் உறுதியாக இல்லை. ஜிம்பாப்வே அணி தோல்வி அடைந்ததும் இப்பொழுது அவர்களுடைய இடம் உறுதியாகிவிட்டது. தென்னாப்பிரிக்கா தெரிவாகிவிட்டது. இப்பொழுது மேற்கிந்திய தீவுகள் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி 2-50 வெற்றி பெற்ற அணி. ஓட்ட சராசரி அது இது எதுவும் இல்லை. இப்ப மேற்கிந்திய தீவுகள் அணி ஒரு வெற்றியினை பெற்றிருக்கின்றது. ஜிம்பாப்வே வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்தியாவும் ஜிம்பாப்வே வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால அடுத்த போட்டியில் வெற்றி பெற போகின்ற அணிக்கு 4 புள்ளிகள், தோல்வியினை சந்திக்க போகின்ற அணிக்கு 2 புள்ளிகள். இப்ப ஓட்ட நிகர சராசரி என்ற கதையே முடிஞ்சு போச்சு. அதனால வெற்றி பெறுகின்ற அணி ஒரு காலிறுதி தான், வெளியே போங்க, வெள்ளூர் அணி உள்ளுக்குள்ள வாங்க. இந்தியாவுக்கு ஓட்ட நிகர சராசரி வேகம் எப்ப தேவைப்படும் என்று சொன்னால், ஒருவேளை தென்னாப்பிரிக்கா அணி ஜிம்பாப்வேயிடம் தோல்வியினை சந்தித்தால் 1வது இடம் யாருக்கு என்பதில் தான் ஓட்ட நிகர சராசரி வேகம். மேற்கிந்திய தீவுகளுக்கோ இந்தியாவிற்கோ
எந்த அணிக்கோ தேவையாக இருக்கும். அப்போதுதான் தென்னாப்பிரிக்கா விளையாடுகிற விதத்தை பார்த்தா ஜிம்பாப்வேயோட தோக்கும் சொல்ல முடியும். அது நடக்காத காரியம். ஆஸ்திரேலியாவுக்கு முதலிடத்தை பெறப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு அடியன்னு அடிச்சு இலங்கையும் இல்லாம பண்ணி ஒரு மாதிரி என்னடா ஜிம்பாப்வேன்னு இப்படி ஒரு அணியா மாறிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியான இடத்துல போய் சிக்கிட்டாங்க. என்னதான் சிக்கி இருந்தாலும் கூட இந்தியாட்ட போய் யார் சிக்கினாலும் இதுதானே சம்பவம் தானே. ஜிம்பாப்வே இந்த அளவுக்கு வந்திருக்கின்றது, இந்த அளவு போராடுகின்றது என்பதை பார்க்கின்ற வேளையில் இன்னும் ஒரு பலமாக இருக்கின்றது. நான் பார்த்து போய் ஜிம்பாப்வே எல்லாம் இலங்கை தோற்று வரும்போது என்னடா இவங்க ஜிம்பாப்வே போய் தோத்துட்டு ஈஸியான இப்ப அவங்க ஈஸியான டீம் இல்ல, நல்ல டீம்ன்றத நாங்க அக்செப்ட் பண்ற நிலைமைக்கு வந்திருக்குது. இதோட இன்றைக்கு நடக்க போற போட்டி நியூசிலாந்து இங்கிலாந்து பல்லேகலையில் நடக்க போகின்றது. இரவு 7 மணிக்கு பல்லேகலை மைதானத்தில் 2012ஆம் ஆண்டு இந்த 2 அணிகளும் வேர்ல்ட் T20 சந்தித்திருக்கின்றார்கள். அதில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த பிரதி பல்லேகலை இங்கிலாந்து அணியின் சொந்த மைதானமாக ஆயிட்டு என்ன கிட்டத்தட்ட 6 மாசமா இங்கதான் இல்ல. இன்று பாகிஸ்தான் ரசிகர்கள் மிக எதிர்பார்ப்போடு இருப்பார். அதுதான் இங்கிலாந்து அணி வெற்றி பெற வேண்டும். இன்று இங்கிலாந்து வெற்றி பெற்றால் தான் பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு. நியூசிலாந்து ஒரு வேளை வெற்றி பெற்றதா பாகிஸ்தானுக்கு சேர்த்து டட்டா போயிட்டு வாங்க. எனவே நியூசிலாந்து அணி இன்றைய தினம் வெற்றி பெற்றால் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகிவிடுவார்கள். பாகிஸ்தான் அணியால் 5 புள்ளிகளை பெற முடியாது. இலங்கையை வெற்றி பெற்றால் 3 புள்ளிகள். அப்ப நியூசிலாந்து இன்றைய தினம் தோல்வியினை சந்தித்தால் இலங்கையை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 3 புள்ளிகள் கிடைக்கும். ஓட்ட நிகர சராசரி வேகம். பாகிஸ்தான் அதிலும் கஷ்டம், அதிலும் பிரச்சனை இருக்கின்றது. எனவே நடைமுறை சாத்தியமான விடயங்கள் இவை இருக்கின்றது. இலங்கை அணிக்கு போட்டு வெள்ளு என்று வெளுத்து பாகிஸ்தான் ஒரு பெரிய வெற்றியை பெற்றா போகலாம். அது எல்லாத்துக்குமே நியூசிலாந்து அணி முதலில் இன்றைய தினம் இங்கிலாந்து அணி வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் கடந்த போட்டியில் நியூசிலாந்து விளையாடிய விதமும் இலங்கை அணிக்கு எதிராக அவர்கள் பந்து வீசியது, துடுப்படுத்த ஆடியது. இலங்கை அணிக்கு யார்தான் பந்து வீசல சரியா? இலங்கை அணியை வச்சு நாங்க எதிரணியை கணிக்க இயலாது. நீங்க அப்படி இலங்கை அணிக்கு எதிராக யார்தான் விளையாடல? எல்லாம் தான் விளையாட நம்ம தான் சொதப்பி வச்சிருக்கலாம். 2 போட்டியிலையுமே வெற்றி பெற வேண்டிய போட்டிகளை சொதப்பினம். சரி, இந்த நிலைமையில தான் இன்றைய தினம் நடக்க போனது. இலங்கையிலும் காலநிலை வானிலை எல்லாம் பிரச்சனை இல்லை. உலகக்கிண்ணம் எந்தவித சிக்கலும் இல்லாமல் சென்று முடிய போகின்றது. எனவே இன்றைய தினம் ஒரு முடிவு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். இல்லாவிட்டால் நாளைய தினம், நாளை மறுதினத்தோடு எல்லாம் சரி. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணி எப்ப மோதுறாங்க? ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும் இரவு மோதுறாங்க. அதுதான் பெரிய மோதல். தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வேயும் இருக்கின்றது, அதோடு முடிகின்றது. அதுக்கு பிறகு 3 போட்டிகள், அரையிறுதி 2 போட்டிகள், இறுதி போட்டி 1 வரும் வாரத்தோடு T20 உலக பரபரப்புகள் முடிவுக்கு வரும். ரைட். இந்த விஷயங்கள் தான் இப்ப கடைசியாக நடந்த சம்பவங்கள், நடக்க போற சம்பவங்களை சொல்லியிருக்கேன். நேற்று இந்திய அணி விளையாடிய விதம், ஜிம்பாப்வேயினுடைய போராட்டம், இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இன்றும் அனுசரணை வழங்குகின்றார்கள் MSD கிரிக்கெட் அகாடமி, வவுனியா ஞானவேரவர் கோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. இண்டோரில் வைத்து பயிற்சிகளை வழங்குகின்றார்கள். சிறுவர்களுக்கு நல்ல அடிப்படை பயிற்சிகளை வழங்குவதற்கு மிக சிறந்த இடம் MSD கிரிக்கெட் அகாடமி. அதே போல சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இப்போ நுகேகுடையில மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சியறையோட அனைவருக்கும் தேவையான ஆடைகளை ஒரே இடத்துல பெறக்கூடிய மாதிரியான காட்சியறையை அமைச்சிருக்காங்க. அதோட ரவி ஜுவல்லர்ஸ் சத்தியாதர்வில் அமைந்திருக்கின்றது. நகைகளை நீங்கள் தரமாக வாங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று விற்பதாக இருந்தாலும் கூட அங்கே சென்றீர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பிரைசிங் முக்கியம், நல்ல விலை முக்கியம். எனவே அதுவும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். வாங்குவதற்கும் விற்பதற்கும் சரியான இடம். அதோட கோவிங் மோட்டார் சைக்கிள்கள், எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் இப்பொழுது முழுவதும் எலக்ட்ரிக்கா மாறிக்கொண்டிருக்கு. ₹1 கூட செலவாகாது 1 கிலோமீட்டர் பயணத்திற்கு. உங்களுடைய பயணங்களை இலகுவாக்க அதோட மிக குறைந்த கட்டணத்தில் செல்வதற்கு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள். மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள இந்த இலக்கங்களை தொடர்பு கொள்ளுங்க.